ஒரு வீட்டையோ, ஒரு இடத்தையோ வாங்கும் பொழுது, நாம எல்லாருமே பாரம்பரிய முறைகளான ஈசி பார்க்குறது, பத்திரம் பார்க்குறது, மூலப்பத்திரம் பார்க்குறது, பட்டா பார்க்குறது இப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்து தான் வாங்கியிருப்போம். அப்படி இருந்தும் நாம ஏமாந்து போய் உட்கார்ந்துருப்போம். அது என்ன? அதாவது ஏமாந்து போய் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றது வந்து என்னன்னா, ஒரு இடத்த வாங்கி அத நம்மளும் யூஸ் பண்ண முடியாது, விக்கவும் முடியாம உட்கார்ந்திருப்போம். இதுக்கு பேரு தான் ஏமாந்து போய் உட்கார்ந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது சட்ட ரீதியான விஷயங்கள மட்டுமே பார்த்தால் போதாது. ஒரு இடமோ, ஒரு வீடு வாங்குறதுக்காக வேண்டி. இன்னொன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எதுக்காக வேண்டி வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் வருதுப்பா. 10,00,00,000 இருக்கு. சரி ஓகேவா வாங்கி போடுவோம். அது பாட்டுல இருக்கட்டும் அப்படின்னு நீங்க வாங்கி போட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க என்ன ரீசனுக்காக வேண்டி அத பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தெரியாமலே போயிரும். ஒருவேளை நாளைக்கு நீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அத பயன்படுத்தலாம்னு வந்தாலும் கூட, அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையாது. இப்ப உதாரணமா ஒரு இடம் வாங்குறதுக்கு 3 காரணங்கள் இருக்குங்க. 1 நாம இப்ப வீடு கட்டி அங்க தங்குறதுக்காக வாங்குறது. 2வது அத வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்காக வேண்டி கட்டி வாடகைக்கு விடுறது, இல்ல ஏதோ ஒண்ணு பண்றது. 3 இன்வெஸ்ட்மென்ட்‌டுக்காக வேண்டி வாங்குறது. இப்ப இதுல வீடு கட்டி குடியிருக்க போறோம் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, நீங்க வேலை செய்யறதுக்கும், உங்க வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 10 கிலோமீட்டருக்கு உள்ள இருந்துச்சுன்னா, ரொம்ப நல்லது. தண்ணி வசதிகள் நல்லா இருந்துச்சுன்னா, அதுவும் நல்லது தான். அப்புறம் ஈபி லைனு, அப்புறம் இது போக பஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூலு இதெல்லாம் ஓரளவுக்கு நியர்பையா இருந்தால், அதுதான் ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக வேண்டிய ஒரு ஏற்ற சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க வேலை செய்ற இடத்துக்கும், உங்க வீட்டுக்கும் 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க போறதுக்கு மட்டுமே 2 மணி நேரம் ஆகும் டெய்லியும். அப்ப இது வந்து ஒரு குடும்பத்துக்கு தகுதியான இடம் வந்து ஒரு வீடோ கிடையாது. அப்ப நம்ம குடியிருக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கொண்ட இடத்த வாங்குறது தான் ரொம்ப நல்லது. அப்புறம் 2வதா நாம வந்து ஒரு பிசினஸ்க்காக வேண்டி வாங்குறோம். உதாரணத்துக்கு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த வாடகைக்கு விட போறோம். இல்ல ஒரு வீட்ட வாங்கி வீட்ட வாடகைக்கு விட போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வாடகைக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு ஆள் வரணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? ஒரு பிஸியான ஏரியாவா இருக்கணும். உதாரணமாக அதிகமான நிறுவனங்கள் இருக்கலாம் அந்த ஏரியாவ சுத்தி. இல்ல மக்கள் அதிகமாக வந்து தங்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு 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 வகையில அந்த ஏரியாவும் வந்து அந்த இடமும் பிஸியாக இருந்தால், உங்களுக்கு பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு வாடகைக்கு விடுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்ப பிசினஸ்க்காக பார்த்தா, இந்த மாதிரி பிஸியான இருக்க ஏரியாவ பார்த்து நம்ம வந்து வாங்கணும். 3வது இன்வெஸ்ட்மென்ட். முதலீடு செஞ்சு வைப்போம். உதாரணத்துக்கு நீங்க போட்டோம்ப்பா ஒரு 10 வருஷம் கழிச்சு வித்தா அதுல ஒரு ₹10,00,000 லாபம் கிடைக்கும் அப்படின்னு விக்கிறோம். அப்படின்ற மாரியான ஒரு இடத்த வந்து நம்ம வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு ஃபியூச்சர் பத்தி யோசிச்சே ஆகணும் கண்டிப்பா. உதாரணத்துக்கு ஒரு ரோடு போதா, இந்த ரோடு ஒரு 10 வருஷம் கழிச்சு பெருசாக்குவாங்களா? அது அப்படி பெருசாக்குனாங்கன்னா, நம்ம இடத்துலேருந்து ஒரு பல சென்டுகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதில எதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அது டெவலப் பண்ணுவாங்களா? அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருமா? இல்ல ஏதோ ஒண்ணு. இந்த ஏரியா வந்து ஏதோ ஒரு காரணத்தால ஒரு 10 வருஷம் கழிச்சு பெரிய அளவுல வரும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இடங்கள வந்து நம்ம வாங்கணும். வெறும் சட்ட ரீதியான விஷயங்கள் மட்டுமே பார்த்துட்டு, அந்த இடத்த வாங்கிர்றோம் நாம. ஓகே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 விஷயங்கள்ல விட்டுறதுனால, நமக்கு அந்த இடத்த வாங்குற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல விக்க முடியாமலோ, 2வது அத என்னன்னு பண்ண முடியாமலோ நம்ம தவிச்சு போய் நிக்கிற நெறைய பேர் நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். இது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த இடமாக இருந்தாலும் சரி, வீட்டு வரி ரசீதோ, சொத்து வரி ரசீதோ அவங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த இதெல்லாம் ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்காது. நியர்பைல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்து வந்து அந்த ரசீது போட்டு குடுப்பாங்க. இல்ல நகராட்சி அங்கருந்து அந்த ரசீது வந்து போட்டு குடுப்பாங்க. ஸோ இந்த ரசீது யார்கிட்ட ஒரிஜினலா இருக்கோ, அது மேக்ஸிமம் இது கரெக்ட்டான ஓனர் தான் அப்படிங்கிற மாரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் வீடு எப்படி வாங்குறோம்? புரோக்கர்கள் மூலமா தான் நம்ம ஒரு 80% பேர் வாங்குறாங்க. 20% டைரக்ட்டா வாங்கிக்கிறாங்க. அப்ப புரோக்கர்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 10,00,00,000ன்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உடனே போயிட்டு 10,00,00,000 தூக்கி கொண்டு போய் குடுக்காம, அந்த இடம் இருக்கோ, அந்த வீடு இருக்கோ, அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க விசாரிங்க. பக்கத்துல இருக்க எவ்வளோ வித்துருக்காங்க, இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த மாரிலாம் விசாரிச்சு,
அப்படி நீங்கள் அந்த இடத்த வாங்கும் பொழுது உங்களுக்கு சில லட்சங்கள் வந்து மிச்சமாகிறதுக்கு கம்பல்சரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு வீடோ மனையோ வாங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு முறை யோசித்து பார்த்துட்டு உங்களுடைய முடிவை எடுத்துக்கோங்க.